நடிகர் சூர்யாவுக்கும் தல அஜித் குமாருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, சூர்யா அவர்களுடைய அப்பா சிவகுமார் அவரும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மரியாதையாக நல்ல ஒரு 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 ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அஜித் சாரை வந்து ட்ரீட் பண்ணுவார். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து போயிட்டுருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, பல அடி அடித்தாங்க இந்த கங்குவா படத்தை போட்டு சூர்யா சாரை. ஆனால் இப்போ அஜித் சார் ஃபேன்ஸு இந்த கங்குவா டைமில் ரொம்ப சப்போர்ட் பண்ணது அஜித் சாரோட ஃபேன்ஸ் தான். பட் இப்போ இந்த ரெட்ரோ படத்துக்கும் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண வேண்டியது, சப்போர்ட் பண்ண போகிறது வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸ் தான். இப்போ ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. எது அப்படின்னா, அந்த நடிகர் சிங்கம்புலி யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து காமெடி நடிகர். பட் இருந்தாலும் அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர். நம்ம தலை அஜித்தை வச்சு ரெட் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணார். படம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு படம், ஒரு நல்லா இருக்கும், ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக. அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு அந்த படம் ஒரு நல்ல படம் தான். ஜென்ரலாகவே ஒரு நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த படம் வந்து பண்ணார். ஒரு மாதம் வந்து அந்த படம் இருக்கும். அதே டைரக்டர் தான், சிங்கம்புலி அவர் தான் சூர்யா சார் வச்சு மாயாவி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணார். மாயாவி படத்தில் பார்த்துருப்போம், ஒரு அஜித் சாருடைய ஃபேன் பாயாக வந்து தியேட்டரில் அந்த அட்டகாசம் படத்தில் போய்ட்டு ஒரு பல அட்டகாசம் பண்ணிகிட்டு இருப்பார் சூர்யா சார். ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன் பாயாக ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார். ஜெனரலாக பார்த்தோம் அப்படின்னா, அஜித் சாருடைய சூப்ரிமேசி அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்தே வந்து வேறு லெவல். இப்போ சூர்யா சாரும் விஜய் சாரும் வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே டைமில் தீனான்னு ஒரு மாஸ் இறக்குனார். அதுக்கு முன்னாடியே 25வது படம் அமர்கலம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ரஜினி சாருக்கு அடுத்தபடியே ஒரு மாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது சீக்கிரமாக கொண்டு வந்த ஒரு நடிகர் அஜித் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் சூர்யா சாரே பார்த்தோம்னா, என்ன தான் வந்து அவர் வந்த டைமில் தான் அஜித் சாரும் வந்து கொஞ்சம் அந்த டைமில் காலகட்டத்தில் தான் வந்து வந்தார். இருந்தாலுமே ஒரு பெரிய ஒரு மாஸ் நடிகரை அவர் நினச்சிருந்தா சூர்யா சார் இந்த மாயாவி படத்தில் ரஜினி சாரை, நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ரஜினி சாரை தான் ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. பட் அவர் ஓகே அஜித் சாரை வச்சு பண்ணலாம், அந்த சீனில் வந்து ஒரு தியேட்டர் செலிப்ரேஷன் அஜித் சாரோட படம் அட்டகாசம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வேறு லெவலில் வந்து பண்ணியிருப்பார். ஓகே, உடனே வந்து சிங்கம்புலி அவரும் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, ஓகே அஜித் சாரை வச்சு அந்த சீனை வந்து இது பண்ணுவோம், அவரோட படம் ஓடுற மாதிரியே. ஸோ நல்லா வேறு லெவலில் செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க சூர்யா. ஸோ இதுக்கப்புறம் கூட நிறைய இடங்களில் வந்து சூர்யா அவர்கள் தலையை பற்றி வந்து பேசியிருப்பார். மங்காத்தா டைம்லேயும் பேசியிருப்பார். நிறைய இந்த மங்காத்தா படத்தை பற்றி பேசியிருப்பார், இந்த விநாயக் கேரக்டரை பற்றி. ஸோ இது மாதிரி 2 பேரோட ஃபேன்ஸ்குள்ளேயும் சரி, 2 பேருடைய இதுவுமே எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ இந்த ரெட்ரோ, ஸோ இப்போ ரெட்ரோக்கு வருவோம். ஸோ ரெட்ரோவும் பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து கனிமா அப்படின்னு ஒரு சாங் வந்திருக்கு. இதில் நம்ம மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு பர்ஃபார்மன்ஸு, ஏங்க நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டருங்க என்ற மறந்துட்டு அவர் போட்டு ஒரு லோக்கல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. பாட்டு செம்ம வைப்பாக இருக்குது. இந்த பார்க்குறதுக்கும் சரி, அந்த ரெட்ரோ எஃபெக்டில் மியூசிக்கும் சரி வேறு லெவலில் சூப்பராக இருக்குது இந்த ரெட்ரோ படம். ஸோ நம்ம வந்து என்னென்னா, சூர்யா சார் ஓகே ஒரு ஜெய்பீம் படம் அப்படிங்கிறது வந்தது. அந்த டைமில் வந்து ஜோதிகா அவங்க வந்து அந்த தஞ்சை பெரிய கோவில் சொன்னாங்க இஷ்யூ. அதுக்கப்புறம் ஜோதிகா அவங்களோட படமும் பல படங்களை போட்டு அடித்தாச்சு. சூர்யா சார் படத்தையும் போட்டு அடித்தாச்சு. கங்குவாவை முடிச்சாச்சு, புதைச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமும் அந்த பிரச்சனையை வளர்க்காமல் கொஞ்சம் வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. சூர்யாலாம் வந்து பார்த்தோம்னா எப்படி சொல்கிறதுனா, ஒரு இந்தி சினிமாவில் ஆமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 3 நடிகர்களையும் கலந்த கலவை. தமிழில் வந்து ஒரு ஆமீர் கான் மாதிரி சொல்லலாம். அவர் ஒரு கோலிவுட் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இந்த இடத்துல வந்து நான் அவர் பண்ணுற அந்த சோஷியல் சர்வீஸ்லாம் பேசலை. அதெல்லாம் பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம். ஸோ ஆனால் சினிமாலே பார்த்தோன்னா அப்படி ஒரு நல்ல மனுஷன். இது வரைக்கும் அடித்தது போதும், கங்குவா வரைக்கும் அடித்து முடித்து எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமாவது இந்த ரெட்ரோ படம் அவர்லாம் வந்து நல்லா வரட்டும். அவர் இப்போ அவருக்குன்னு ஒரு ஹேட்டர்ஸ் இருப்பான். ஒரு ஹேட்டர்ஸு என்ன சொல்லுவான், எனக்கு சூர்யாவே பிடிக்காதுன்னுவான். ஆனால் அவங்களோட பசங்களுக்கும் ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலயமா ஒரு ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சினிமாலேருந்து காசு எடுத்து இன்னும் இப்போ நல்ல ஒரு தரமான படங்கள், தரமான கேரக்டர்ஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், கமல் சார் மாதிரி. அதே மாதிரி வந்து நிறைய ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கிற ஒரு நடிகரை படம் வரும்போதே போட்டு அடித்து துவச்சி தும்சம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம். ஸோ ரெட்ரோ நல்ல ஒரு பாசிட்டிவ் லைனில் வருது. கார்த்திக் சுப்ராஜ் அவரோட டைரெக்ஷன். ஸோ நல்லா இருக்குது பார்க்கும்போது அந்த படத்தோட டீசரு. ஸோ அடுத்து ரெட்ரோட ட்ரெய்லர் வரும்போது ஸோ நல்லா வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சூர்யா சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அமைதியாக இருந்துருங்க. தியேட்டருக்கு வராங்க தயவுசெய்து வந்து விட்டுருங்க. ஸோ அதனால் இது எதுக்காக அப்படின்னா, மீண்டும் ஒரு முறை ஸோ மே 1 வருது. ஸோ அஜித் சாருடைய பர்த்டே. ஒரு தலை ரசிகனா வெறியனா தலை பர்த்டேவோட அந்த செலிப்ரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும், அன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய்ட்டு சூர்யா சாருடைய அந்த ரெட்ரோ படத்தையும் வந்து கொண்டாடணும். ஸோ எப்பவுமே அந்த அஜித் சாருக்கும் அந்த ஒரு பாண்ட் அப்படிங்கிறது அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கும் சூர்யா சார் மேலே அந்த கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். ஸோ பார்க்கலாம், ரெட்ரோ வந்து கொண்டாடுவோம். செம்மையாக இருக்குது இந்த கனிமா சாங் அப்படிங்கிறது, ஒரு யூனிக்காக இருக்குது. தலைவன் வந்து அந்த ஸ்டெப்பெல்லாம் போடுறாரு, இந்த வாரணம் நேரமில் வர ஸ்டெப்பெல்லாம் போடுறாரு சூர்யா சார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ரெட்ரோவோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு. அண்டு
இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.